கிராமத்திலிருந்து வந்தவன். வைஷ்ணவம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு 23 வயசுல 25 வயது என்று வைத்துக் கொள்ளலாம். இப்போதான் முதல்ல முன்னால் ஒரு முறை 2 முறை வந்திருக்கேன் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு. அங்கே வந்த பிறகுதான் பெருமாள் கோயில்னு ஒன்றே தெரியும். அது முன்ன கோயில்களுக்கு போனதில்லை. வந்தோம், படித்தேன். திருப்பத்தூரில் தான் படித்தேன் 6ஆவது வகுப்புலேருந்து. நேராக வீட்டிலேருந்து பள்ளிக்கூடம் விட்டால் வீட்டுக்கு கூட வரது தெரியாது. வைஷ்ணவ சம்பிரதாயம்னா என்னன்னே தெரியாது. அந்த கோவிலுக்கு போகும்படியான ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. அங்கே சுமார் ராமாவணத்தோட பழகிற பாக்கியம் கிடைச்சது. அதுக்கப்புறம் துறப்பட்டு அடியனுக்கு கிடைச்சது. ராஜா பட்டருடைய ஒரு சம்பந்தம் கிடைச்சது. பகவத் கைங்கரியம் செய்யணுன்ற ருசி அங்கே எனக்கு சொல்லி கொடுக்கும். இயற்கையாகவே தொண்டு செய்யறது பிடிக்கும். அது அங்கே என்ன காந்தம் போல அதை எடுத்துக்கொண்டது. தினம் போவேன். என்ன நடந்தது தெரியும். தினம் போவேன். ஏதோ ஒரு ருசி. அந்த பெருமாளை சேவிக்கிறதுல ஒரு ருசி, அங்கே ஒரு துளை செடி நடுறதுல ருசி, அதுக்கு தண்ணி பாய்ச்சத்துல ருசி, பூச்செடி நடுறதுல ஒரு ஆசை, அதில் பூவை பறிச்சு கொடுக்குறதுல ஒரு ஆசை. காரணம் இல்லாமல் அந்த சம்பந்தம் வரும். இந்த வைஷ்ணவம் தெரியாது, மோட்சம் தெரியாது. சின்ன வயசுல படிச்சிருக்கிற பகவத்கீதை. நம்ம எல்லாரும் ஆத்மா, மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் ஆத்மா. இப்போ பகவத்கீதை 2வது வருஷம் 3வது வருஷம் படிச்சுட்டு இந்த ஆத்மா என்ற விஷயம் அப்பதான் தெரியும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். அப்படியே கிடையாது. அறம், பொருள், இன்பம் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். நம்ம சாஸ்திரங்கள் அனுமதி. அதே சமயத்துல இன்னொன்னு இருக்கு, வீடு பேரு. அதனாலதான் 4 பேர்கள் வரும். மனிதனா பிறந்தவங்க அடைய வேண்டிய பேர்கள் 4. இந்த 3ஓட நிறுத்திக்கிறோம். அறம், பொருள், இன்பம். எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. நமக்கு அறம் சேர்த்து உண்டு. இதோட வாழ்க்கை முற்று பெறுவதில்லை. இந்த 3 எதுக்காக அப்படின்னு கேட்டா சரீரத்துக்கு. வீடு பேர் என்பது ஆத்மா. நம்ம எல்லாரும் ஆத்மா. இந்த ஆத்மா இந்த சரீரத்தை கொண்டு இருக்கிறது. இந்த பிறவியில் இந்த சரீரம், இதுக்கு முன்னாள் பிறவியில் ஏதோ சரீரம், அடுத்த பிறவி இன்னொரு சரீரம். இது எப்ப ஆரம்பிச்சது தெரியாது. எத்தனை கோடி என்ன பிறந்திருக்கிறோம் தெரியாது. என்னென்ன பிறந்திருக்கிறோம் தெரியாது. இந்த பிறவியா எடுத்து நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா, துன்பத்தை அனுபவிக்கிறோமான்னு கேட்டா எல்லாரும் சொல்றது, எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது, எல்லா நீதிநூல்களும் சொல்றது, வேதங்களும் சொல்றது, எல்லா மதங்களும் சொல்றது, பிறவின்றது துன்பமயமானது. இல்லையே, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோமே, இருக்கிறோம். இரவு பகல் மாதிரி மாறி மாறி வரும். தற்காலிகமா இருக்கும், கொஞ்ச நேரம். சரி, நிரந்தரமா இன்பம் அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, இந்த ஆத்மா பிறவி கடலை கடந்து பகவானை அடைஞ்சா நிரந்தரமா ஆனந்தமா இருக்கும். அப்படி ஒரு யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு 200-300 வருஷமா சொல்லி கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தை பறக்க வந்தவங்க நம்ம இந்து மதத்தை பற்றி மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆகையினால அந்த உண்மை நமக்கு தெரியாம போச்சு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தலைமுறையாக தெரிந்த விஷயம். ராமானுஜன் காலத்திலே ஆன்மீகத்தான் கல்வி, தெரிந்த ஒரு விஷயம். வேற்று மதத்தவரை நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சதுனால அந்த ஆன்மீக கல்வி தலைமை பாடப்புத்தகங்கள்ல இல்லை, பள்ளிக்கூடங்களை சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. என்ன பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல இதுதான் பதில் சொல்லுவோம். அதனால நம்ம ஆத்மான்றதையும் மறந்துட்டோம், நம்ம அடைய வேண்டியது வீடு பேருன்றதையும் மறந்துட்டோம். அதனால அதை பத்தி தெரியாமே போச்சு. ஏதோ கோயில்கள் மட்டும் இருக்குது, கோயிலுக்கு போகணும், தெய்வத்தை வணங்கணும், இந்த சரீரத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கணும். ஆத்மாவுக்கு என்ன வேணும்னு பகவான் கிட்ட கேட்க மறுத்துட்டு என்ன தெரியாது. அதைதான் நான் கற்றுக்கொண்டது பண்ண புதுசுல. அப்புறம் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நூல்களை படிச்சு ராமானுஜரை குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த பாகவத சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சது. அப்புறம் நிறைய நூல்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அந்த ருசி நாளுக்கு நாள் மில்லியாச்சு. ஆஹா, இப்படி ஒரு சம்பிரதாயம் நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம நாட்டில் 100 பேர் பாடுபட்டு கொண்டு இருக்காங்க. ராமானுஜர் வரவே வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை எல்லா ஜனங்களும் வராமல் போகிறார்களே. மனுஷனா பிறந்தவன் மோட்சம் போயிடணும், இந்த பிறவிலே போயிடணும். இன்னொரு பிறவிக்கு போகவே கூடாதுன்னு நம்முடைய உயர்ந்த மதத்தினுடைய வேற எந்த மதத்திலையும் இந்த சிறப்பு இல்லை. ஆகையினால எல்லாரும் மோட்சம் போகணும்னு ஆசை.
ஒரே வழி ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில பின்பற்றி போகிறார். அதற்கு ஏற்ற குரு ராமானுஜர் வந்தார். ராமானுஜர் வழியில வந்த அந்த 74 சிவகாசன ஜோதிகள் மற்றும் ஜீவங்கள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு அத்தனை பேருக்கு ராமானுஜருடைய சம்பந்தம் உண்டு. அந்த ஆச்சாரியர்களிடத்திலே நாம சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். ராமானுஜர் பெற்ற வரத்தினால எல்லாரும் வச்சுக்கணும். இந்த வாழ்க்கை இருக்க வைஷ்ணவ வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை வேற எந்த மதத்திலையும் கிடையாது. அத்தனை உன்னதமான வாழ்க்கை. ஆகையினால அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். பகவானுக்கு தொண்டு செய்யணும். ஒண்ணுமே இல்லை, பகவானுக்கு தொண்டு செய்யறது ஒரு விஷயம். ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்யணும், பாகவதர்களுக்கு தொண்டு செய்யணும். இதுல கிடைக்கிற இனிமை இன்னொருத்துல இல்லை. எத்தனை சரித்திரங்களை படிச்சாலும் இந்த மாதிரி வைஷ்ணவ அடியார்களுடைய சரித்திரம் படிக்க 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 இல்லை. ஆகையினால எனக்கு அதுல ஊற்றம் பிறந்தது. ராமானுஜரை பத்தி சாமானிய ஜனங்களுக்கு தெரியல, படிக்கிற மாணவர்களுக்கு தெரியல. ராமானுஜர் பிரபாவம், குருபரம்பரா பிரபாவம் என்ற நூல் இருக்கு. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்று மட்டும் தெரிவித்து மாணவர்கள் படிக்கிற மாதிரி எளிமையாக தொகுத்து புஸ்தகமாக வெளியிட்டார். சின்ன புஸ்தகம், ரொம்ப பயந்து வெளியிட்டார். இதெல்லாம் எழுதி வெளியிட்ட தகுதி இருக்குதா இல்லையா? அதே சமயத்தில் ஆசை இருந்தது. நான் ஒரு பள்ளி ஆசிரியர் இருந்ததுனால மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்றோம் அப்படின்னு நினைச்சுதான் எழுதுனேன். அது நல்ல வரவேற்பை பெற்றது. அது மாணவர்களுக்கு அடியார்களுக்கு போய் சேர்ந்தது, மாணவர்களுக்கு போய் சேர்ந்ததா என்னன்னு தெரியாது. அதற்கு மேல நம்முடைய எதிராஜன் ராமானுஜாசன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு திருவாதிரையிலையும் சன்னிதியில போய் ராமானுஜன் வந்தாச்சு சேவிப்போம். சேவிக்கும் போதெல்லாம் அந்த பொருளுக்குள்ள போயிடுவேன். நான் அந்த ஒவ்வொரு பாசனத்தினுடைய பொருளும் ஆழ்ந்து போயிடுவேன். அடிக்கடி கேட்பாரு, எங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, யாரும் இருக்காங்க அதெல்லாம் சொல்றது. அதை புஸ்தகமாக எழுதி வெளியிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவரும் சில புஸ்தகங்களை கொடுத்தாரு. அந்த புஸ்தகங்கள்ல இருந்த கருத்துக்கள் மேலோட்டமா இருந்தது. தற்செயலா எனக்கு ஒரு புஸ்தகம் கிடைச்சது. இந்த ராமானுஜன் அந்த அறிக்கை மணவாள மாமனிகள் அற்புதமான ஒரு எழுதியிருக்கிறார். ஆனா ரொம்ப சுருக்கம். அது பண்டிதர்களால் மட்டும்தான் அது படிச்சு புரிஞ்சுக்க முடியும். அந்த நூலுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார் நல்லான் சக்கரவர்த்தி. ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி அற்புதமான நூல். அதுல மணிப்பிரவாளன் சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்தது. ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஏராளமான விஷயங்களை மேற்கொண்டு சொல்லியிருக்கிறார். எனக்கு அதை படிச்ச பிறகுதான் தெரிந்தது 4000 பாசனங்கள்ல ஆழ்வார்கள் 7 பாசனங்களுக்கு இணையாக ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல எழுதின இந்த ராமானுஜர் நூற்றாண்டாவது 4000 சேர்த்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு உயர்ந்த தகுதி இருக்கணும். அதுக்கு உள்ள ஏராளமான நுண்மையான பொருள்கள் இருக்கணும். ராமானுஜரே ஏற்றுக்கொண்டு 4000 சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. சாதாரண புத்தகத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆகையினாலே அதுல ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறவங்க ஊன்றி படித்தேன். பல நாள், ஒரு நாளைக்கு ஒரு பாசனத்துக்கான அர்த்தத்தை மட்டும்தான் படித்து ஏமிக்க முடிஞ்சது. அது உள்வாங்கிக்கிறதுக்கு 2 முறை 3 முறை திரும்ப படிப்பேன். அப்புறம் அதுல இருந்து சுருக்கமான கருத்தை மட்டும், நமக்கு தேவையான கருத்தை மட்டும் சொந்த வாக்கியங்கள் அதை எழுதுனேன். அது எனக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ஆறுதலா இருந்தது, திருப்தியா இருந்தது. அதை எழுதி முடிச்சப்புறம் என்னுடைய நண்பர்கிட்ட தான் கொடுத்தேன், இதை படிச்சு பாருங்க, இது எப்படி இருக்குது. படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. நீங்க சொன்னா என் நண்பர்கள் முறையில் நான் சொல்லுவீங்க. கூடவே சுப்பிரமணிய நண்பரும் அவர்கிட்ட கொடுத்தாரு. அவரும் படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குங்க. இல்லை இல்லை என்னால இருக்கிற அபிமானத்துல சொல்றீங்க. இது தகுதியுள்ள ஒருத்தர் படிச்சுட்டு இது நூலாக வெளியில தகுதியுடையதானாலும் எனக்கு தெரியும். ஏற்கனவே முதல் நூலுக்கு ராமானுஜாஸ் அவர்கள் அணிந்தரை கொடுத்துருந்தாங்க. அவருக்கு நிறைய பாண்டித்ய பெற்றவர்கள். இப்போ பாஷ்யமும் நூல் அற்புதமான நூல் எழுதி வெளியிட்டிருக்காங்க. மிகுந்த ஞானம் அடையவர், எங்க மேல அபிமானம் உடையவர்கள். அவங்களுக்கு அந்த பிரதியை அனுப்பிச்சு வச்சோம். ஒரு 15-20 நாள் அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபோனில் ரொம்ப பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு புத்தகமாக எழுதிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்தது. சரி, நம்ம சரியா தான் எழுதிருக்கிறோம். நான் தப்பானதும் எழுதல, சொந்தமாகவும் எழுதல. அந்த நூல் இருக்கிற கருத்துல எழுதிக்கிறேன். அதை டைப் பண்ணி கொடுத்தாங்க விஜயலட்சுமி. அவங்க 1 மாதம் எடுத்துனாங்க. அதனால தான் அது கொடுக்க முடிஞ்சது. அந்த புஸ்தகம் அவங்களுக்கு அறிவுரை எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அச்சு கொண்டாந்து போனோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்டத்தட்ட
ஆயிடுச்சு, அந்த அச்சனை வெளிவரும். இருந்தாலும் அந்த புஸ்தகத்தை வெளியிட்டதில் எனக்கு உண்மையிலே ஒரு பரம திருப்தி தான். சாதாரண விஷயங்களை எழுதி புஸ்தகம் வெளியிடுறத காட்டிலும் சம்பிரதாய நூலை ஒரு புஸ்தகம் வெளியிடுறதுல ஒரு பரம ஆனந்தம். எனக்கு என்ன ஆசைன்னா, ராமானுஜர்னு வாயார சொல்றதுக்கு பதிலாக ராமானுஜர் 102 எல்லாரும் சேவிக்கப்பட்டிருக்கோம். ஒரு பாசனத்தில் ராமானுஜர் 108 முறை சொன்னால் 108 முறை மந்திரம் சொன்ன மாதிரி ஆச்சு. ராமானுஜர் சேவிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒரு வைஷ்ணவனுக்கு இலக்கணம் என்னென்ன உண்டு, அவன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன உண்டு, அத்தனையும் அந்த நூல் ஒவ்வொரு பாசனத்திலையும் மறைஞ்சிருக்கிறார். அதனால அந்த உரை நூல் அடியார்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுற ஒரு நூல், படிக்க வேண்டிய ஒரு நூல். அதனால எல்லாரும் பெற்று பயனடையணும் வேண்டிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ராமானுஜ கொடுத்துட்டு என்னுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய கிருதಜ್ಞையை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமியினுடைய திருவடி பலத்தினால சம்பந்தத்தினால எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய கையால் இது 2வது புஸ்தகம் வெளியிடுறது. இனிமேலும் ஒரு நூல் எழுதி வெளியிடணும்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்குது. அது பெருமாள் நடத்தி கொடுக்கணும். அந்த சமயத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவருடைய திருக்கரங்களால் ஒரு புஸ்தகங்களை வெளியிடணும்னு வேண்டிக்கிறேன். எல்லோரும் அவருடைய திருவடிகளில் அவருடைய புஸ்தகத்தினுடைய வேலை 95 ரூபா வச்சுருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச சம்பாவனையை கொடுங்க. அது அத்தனையும் சுவாமிக்கு தான், அப்படின்னு கிடையாது. அதனால் சுவாமியுடைய திருவடிகளில்